டயர்டா இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் சரிங்களா? இந்த ஜிம் போயிட்டு வந்தோனே கிளைமேட் பார்த்தா மழை வருது, வெயில் அடிக்குது, மழை வருது. ஆனாலும் செம்மையா வேர்க்குது. முதல்ல நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அப்புறமா நான் ஒரு ட்ரிங்க் குடிக்க போறேன். மூஞ்சி கழுவினோன்னு தான் பாத்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கு. நிஜமா வாங்குவோம். ஆதரவு பழம் வாங்கி 1 வாரம் ஆச்சு. அதோட நிலைமைய பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு. ஸோ இதுக்கு மேல இதை வச்சேன்னா அவ்வளவுதான் போயிடும். ஸோ என்ன இந்த வீடியோல பாத்தீங்கன்னா அடிக்கடிக்கு நான் சோன்னு சொல்லிட்டு இருக்கேன். தெரியல வந்துடுது, மன்னிச்சுக்கோங்க. நான் பாத்தீங்கன்னா நீங்க நம்புறீங்களோ மாட்டீங்களோ, நான் பேசிக்கா ஃப்ரூட்ஸே சாப்பிட மாட்டேன். எங்க வீட்டுல ஃப்ரூட்ஸ் வாங்கி வீணா போகும். இல்ல நான் மோஸ்ட்லி வந்து ஃப்ரூட்ஸ் வாங்க மாட்டேன். வாங்கினா எனக்கு பிடிச்சது வந்து வாழைப்பழம், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால வாழைப்பழத்தை மட்டும் வாங்கி குரங்கு மாதிரி அப்பப்ப சாப்பிட்டுன்னு இருப்போம், நானும் என் பொண்ணும் ஜாலியா. ஏன்னா எங்களுக்கு வாழைப்பழம் ரொம்ப பிடிக்கும். ஸ்மூத்தில சாப்பிடலாம், சும்மா சாப்பிடலாம், பசியத்தை சாப்பிடலாம், தூங்கும் போது சாப்பிடலாம், அந்த மாதிரி எப்ப வேணாலும் சாப்பிடலாம். அதனால வாழைப்பழம் வந்து ரொம்ப பிடிக்கும். அப்புறம் மாம்பழம் சீசன் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாம்பழம் வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிக்கும். ஃப்ரூட்ஸ் இதுதான் பிடிக்கும் பிடிக்காதுன்றது இல்லை, எல்லாமே சாப்பிடுவேன். ஆனா ஃப்ரூட்ஸா டெய்லி சாப்பிடணும் இன்ட்ரெஸ்டா சில பேர் சாப்பிடுவாங்கல்ல, இன்னைக்கு வந்து நம்ம இந்த ஃப்ரூட் சாப்பிடலாம், அந்த மாதிரி சாப்பிட மாட்டேன். இருந்தாலுமே சாப்பிட மாட்டேன். அதுதான் ரொம்ப திமிரு ஜாஸ்தி. எனக்கு வந்து வீட்டுல யாராவது ஃப்ரூட்ஸ் வாங்கி வந்து கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ண தெரியுங்களா, எல்லாருக்கும் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவேன். வந்து எல்லாருக்கும் கொடுத்துருவேன் நான். கொடுத்துட்டு ஏன்னா நம்மளும் சாப்பிடாம அது வீணா வந்து நிறைய டைம் என்ன ஆயிடுச்சுன்னா, முன்னாடிலாம் வந்து சரி சாப்பிடுன்னு வச்சு அதுக்கப்புறம் அது காஞ்சி போய் கடைசியில என்னோட செடிக்கு உரமா மாறினதுதான் மிச்சம். அதனால நான் ஃப்ரூட்ஸே வாங்க மாட்டேன். இப்போ வந்து கொஞ்சம் அறிவு வந்திருக்கு. நம்மளுக்கு வயசாக தான் எல்லாமே வருது இல்லையா? அதனால இப்பதான் கொஞ்சம் அறிவு வந்து சரி நம்ம சாப்பிடலாம், இதுக்கு மேல வந்து நம்ம இப்படியே விட்டோம்னா நம்ம ஹெல்த் வந்து நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்கிறது. இது கூட பாருங்க, வாங்கி மாதுளப்பழம் வாங்கி 1 வாரத்துக்கு மேல ஆகுதுன்னு நினைக்கிறேன். இப்பதான் அது எடுக்கிறேன் நான். இப்பதான் அதுக்கு டைம் வந்து சரி சாப்பிடுவோம் அப்படின்னு. இன்னொன்னு வந்து இந்த மழை டைம்ல இருந்து இந்த மாதுளப்பழம் இதெல்லாம் சாப்பிட்டா உடனே எனக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆயிடும். அதுக்காகவும் கூட கொஞ்சம் நான் பயப்படுவேன். இந்த கொய்யா பழம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சாப்பிட மாட்டேன். ஸோ நம்ம தொண்டைக்கு எது நம்மளுக்கு பிரச்சனை கொடுக்குதோ அதெல்லாம் நான் அவாய்ட் பண்ணிடுவேன். மேக்சிமம் வந்து இந்த லெமன் ஜூஸ் இதெல்லாம் குடிக்க மாட்டேன். ரொம்ப கான்சியஸா இருப்பேன். ஏன்னா வந்துருச்சுன்னா யார் அவஸ்தைப்படுறது, தொண்டை வலி வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஃபீவர் வந்துடும். அப்புறம் அதனால 2 நாள் வேலை வந்து எதுவுமே செய்ய முடியாது, படுத்துக்கிட்டே இருக்கணும். அதான் நல்லா இருக்கு பாருங்க அந்த பழம். வெளியில தான் காஞ்சிருந்தது, ஆனா உள்ள அவ்வளவு சூப்பரா இருந்தது. அன்னைக்கு நான் ஒரு ஸ்மூத்தி செஞ்சப்ப நான் ஒரு ஆப்பிள் காமிச்சேன் பாருங்க, வெளியில அப்படியே பல இருந்துச்சு, ஆனா உள்ள சுத்தையா இருந்துச்சு. அதான் ஒரு இது இருக்கு இல்லையா இங்கிலீஷ்ல, டோன்ட் ஜட்ஜ் எ புக் பை இட்ஸ் கவர்னு. அதான் உண்மை போல. பாக்குறத வச்சு நம்ம வந்து எடை போடக்கூடாது எப்பவுமே. அது உள்ள எப்படி இருக்குமோ அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. வாழ்க்கையின் தத்துவம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஐயோ ஐயோ, உன்னோட மொக்க எங்கனால தாங்க முடியலன்னு சொல்றீங்களா? என்ன பண்றது, வீட்டுல யாரும் இல்லை கேட்கறதுக்கு. நிக்கிதாவோ ஸ்கூலுக்கு போயிட்டா, நீ தானே கேட்டாகணும், வேற யார்கிட்ட நான் சொல்லுவேன் சொல்லுங்க பாப்போம். இப்ப வந்து மாதுளை பழம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நான் அதை போட்டுக்கிறேன். இதுல நான் வந்து ஒரு பாதாம் சேர்க்க போறேன். ஓகேங்களா? பாதாம் வாழைப்பழம் போட்டுக்கலாம், ஒரே ஒரு வாழைப்பழம் போட்டுக்கலாம். இதுல வந்து பொட்டாசியம் இருக்கு உங்களுக்கு. ஸோ வந்து மாதுளப்பழம், வாழைப்பழம். இந்த வாழைப்பழத்தை பார்க்கும் போதே எனக்கு ஒரு சந்தோஷம். இதுல வந்து முந்திரியும் பாதாம் இருக்கு. நம்ம பாதாம் மட்டும் ஒரு 3 பாதாம் போட்டுக்கிறேன். ஓகே. ஆக்சுவலி அப்புறம் வால்நட் இல்ல, இந்த வால்நட் வந்து ஒரு பாதி போட்டுக்கலாம், போதும். ஓகே, பாதி போதும். அவ்வளவுதான். இப்ப நான் அரைக்க போறேன். தண்ணியெல்லாம் ஊத்த வேண்டாம், அப்படியே அரைச்சிட்டாலே போதும், நல்லா இருக்கும். ஜூஸ் ஸ்மூத்தியோட கலர் பாருங்களேன், எவ்வளவு அழகான ஒரு கலர். மேல வந்து டெக்கரேஷன்ஸ்க்காக நான்
சியா சீட் போட்டிருக்கேன். பட் சியா சீட் உடம்புக்குமே நல்லது இல்லையா? சரி, இப்போ நம்ம இதை டேஸ்டா ரசிச்சு ருசிச்சு குடிச்சிருவோம். ம். வா, சூப்பரா இருக்குங்க. வாழைப்பழமும் மாதுளப்பழமும் காம்பினேஷன் வந்து போட்டு இப்பதான் குடிச்சு ட்ரை பண்றேன் நானு. நல்லா இருக்கு ஆக்சுவலா. தனியா மாதுளப்பழம் ஜூஸ் குடிச்சிருக்கேன். பட் வாழைப்பழத்தோட சேர்ந்து குடிச்சது இல்ல. சூப்பரா இருக்கு. ரொம்ப நேரத்துக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஃபில்லிங்காவும் இருக்கும் இது. சூப்பரா இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா இது ஸ்மூத்திய. சாரி, இந்த வீடியோவில் கொஞ்சம் நிறைய பேசிட்டேன் இல்லையா? நான் வந்து டைரெக்டாக பேசினா இதுதான் ப்ராப்ளம். அதனால தான் நான் பேசுறதில்ல, வாய்ஸ் ஓவர் கொடுத்துருது. லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து சாம்பார் சாதம், உருளைக்கிழங்கு பொரியல். இன்னைக்கு செம்ம பசியோட ஸ்கூல்லேருந்து வந்துட்டா. அவள் வந்த உடனேம்மா பசிக்குதும்மா ஃபஸ்ட்டு தட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தா. நான் வந்து சாம்பார் சாதம் கொஞ்சமாக, கொஞ்சம் உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் கீரை, எனக்கு மட்டும் கீரை வச்சுக்கிட்டேன். ஈவினிங் பார்த்தீங்கன்னா, நிக்கிதாக்கு டென்டிஸ்ட் கிட்ட வேண்டியதா இருந்தது. அதனால கிளம்பி அப்படியே போயாச்சு. போயிட்டு வர வழியில சும்மா வருவாளா இவ, எப்பவுமே வரமாட்டா. ஏதாவது ஒண்ணு வேணும் அவளுக்கு. ஸோ என்ன கூட்டிட்டு போய் டயட்டே இருக்கேன்டி நானு, வேண்டாடின்னு சொன்னா கேட்கல. நீங்க வேணா இருந்துட்டு போங்க, எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஆப்பிள் கேக் வேணும்னு சொல்லி பேக்கரிக்கு போயிட்டு, அது கேட்டா அது இல்லன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இது ஏதோ ஜாம் ரோலாம் அத வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தா. போற வழியிலேயே அப்படியே ஃபிஷ் மார்க்கெட் போயிட்டு போலான்னு சொன்னாங்க. இப்போ புதுசா கட்டியிருக்காங்க லைட் ஹவுஸ் கிட்ட, பெரிய மார்க்கெட்டு. அதுக்கு எதிர்ல பார்த்தீங்கன்னா, இது பீச் இருந்தது. நல்ல மழை சாரல் இருந்ததா, சும்மா ஒரு 2 நிமிஷம் நின்னுட்டு அதுக்கப்புறம் நான் மார்க்கெட்குள்ள போனேன். ரொம்ப பெரிய மார்க்கெட்டுங்க இது. சூப்பரா இருந்தது இந்த கடையே. எவ்வளோ பெரிய மீன் வச்சிருந்தாங்க. ஐயோ! அவ்ளோ பெரிய மீனு, ஃப்ரான்ஸு அந்த மாரி எக்கச்சக்கமா இருந்தது. டைகர் ஃப்ரான்ஸு அந்த மாரிலாம் இருந்தது. நாங்க கூட கொஞ்சம் டைகர் ஃப்ரான்ஸ் இந்த வாட்டி வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் நண்டு கூட வாங்கியிருந்தோம். ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லி, ஏன்னா நிகிதாக்கும், அவங்க அப்பாவுக்கும் ரொம்ப கோல்டு, காஃப் இருந்தது. இந்த நண்டு சூப் வச்சு குடிச்சா ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்கன்னு, அவங்களுக்காக நண்டு வாங்கியாச்சு. நைட் வந்ததும் நான் வந்து பாதி பப்பாயா சாப்பிட்டேன். சின்ன பப்பாயா தான் அது. பார்க்கறதுக்கு பெருசா தெரியுது. சின்ன பப்பாயா சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹெட்டேக்கா இருந்ததுன்னு சொல்லிட்டு, லாஸ்ட்டா தூங்கும்போது கொஞ்சம் ஒரு சின்ன டம்ளர் பால் குடிச்சேன். நிக்கிதாக்கும், அவங்க அப்பாவுக்கும் சப்பாத்தியும், மஷ்ரூம் கிரேவி, அவங்க 2 பேரும் அத சாப்பிட்டாங்க. என்னோட வீடியோஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டிலேடா வரும். வேலை அப்படி இப்படி போறதுனால, என்னால சரியா வந்து உட்காந்து எடிட் பண்ணி போட முடியல. அதனால தான் சாரிங்க. ஸோ இன்னைக்கு இந்த நாள் இப்படிதான் போச்சு. பாய். நான் நாளைக்கு சந்திக்கிறேன். டாடா.